அதிகநாதா அருள் புரிவாய். ஷண்முகா சரவணா பிரணபரியா மணி தடைகொட்டிய சிறவைத்தவா தேவாதி தேவனை தொழித்தவா தேவகுஞ்ச நாயகா திருப்பங்கரி வேளவா செந்துகுமரா அடியாள் நினைவதன் நாள் முதலாக உன்னை நினைத்து மனது வைத்து பூஜித்துக் கொண்டிருக்கும் எனக்கு உன்னை ஏண்டி விதனும் முருகா அருவம் உருவமாய் அண்ணாதை பழவாகி பிரம்மமாய் இது புலம்பதொரு மேனியாகி கருமங்கர் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமணாய் வந்து உதித்த உணர்வதற்கணங்க நீ நாடும் நீ நாட்டுல மக்களும் எல்லா வளம் பெற்று சீரும் சிறப்போடும் வாழ உண்மையை நம்பிக்கை முருகா முருகா முருகா. ஹலோ கொஞ்சம் வாலி முடிச்சுங்க. ஹலோ சத்தியம் சிவம் சுந்தரம் சரவணன் திருப்புகழ் மந்திரம் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தே அழகன் முருகனிடம் ஆசை வைத்து அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்து அழகன் முருகனிடம் ஆசை வைத்தே அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தேன் அண்ணல்லவருக்கென்றே உடலெடுத்தேன் அவன் அருளை பெறுவதற்கே உயிர் வளர்த்தேன்
12 கண்ணழகில் பார்த்திருந்த பெண்ணழகை 12 கண்ணழகில் பார்த்திருந்த பெண்ணழகை வல்லதானதினால் பெண்மையை வாழ வைப்பான் பெண்மையை வாழ வைப்பானா அழகில் முருகனிடம் ஆசை வைத்து அவன் ஆலயத்தில் பூஜை வைத்து மலை மேல் இருப்பவனோ மயில் மேல் வருபவனோ மலை மேல் இருப்பவனோ மயில் மேல் வருபவனோ மெய்யுருக பாடி வந்தால் தன்னைத்தான் தருபவனோ மெய்யுருக பாடி வந்தால் தன்னைத்தான் தருபவனோ அலை மேல் துரும்பானேன் அனல் மேல் மெழுகானேன் அலை மேல் துரும்பானேன் அனல் மேல் மெழுகானேன் ஐயக்கை பட்டவுடன் அழகுக்கு அழகானேன் அழகுக்கு அழகானேனா அழகில் முருகனிடம் ஆசை வைத்து அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தேன் அண்ணல் அவருக்கென்றே உடலெடுத்தேன் அவன் அருளை பெறுவதற்கே உயிர் வளர்த்தேன் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தேன் கந்தா நன்றி 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 கடம்பா கார்த்திகையா கதிர் வேளா என்னும் நாமத்தை கூறிய போது கூட உன்னை பெற்றெடுத்த தாயும் தந்தை வணங்கும் என்று சொன்னால் மாதா பிதா குரு தெய்வம் என்று எதற்காக மூவரை முன்னிறுத்தி நான்காவதாக தெய்வத்தை வைத்தார்கள் என்று சொன்னால் இந்த மூன்றுமே உள்ள அடங்கியதடா தெய்வம் என்று நமக்கு சூட்சமமாக சொல்லி வைத்த போதும் கூட நாமெல்லாம் ஆடுவது சம்பளத்திலே ஆனால் எம்பெருமான் ஆடுவது அம்பலத்திலே என்பது போல ஆடுகின்றானடி தில்லையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே ஆடுகின்றானடி தில்லையிலே அதை பாடவள் நீ அவள் இல்லையிலே திங்களும் ஆடு சூளமும் ஆடு திங்களும் ஆடு சூளமும் ஆடு சடை மீதரு கண்ணையும் ஆடு ஆடுகின்றானடி தில்லையிலே உலகடம் மாபெரும் மேடையிட்டான் உயிர்களை எல்லாம் ஆட வைத்தான் உலகிலும் மாபெரும் மேடையிட்டாள் அவள் உயிர்களை எல்லாம் ஆட வைத்தாள் அசைத்திடும் மரம் செடி கொடிகளிலே அசைத்திடும் மரம் செடி கொடிகளிலே அந்த அம்பலத்தரசன் ஆடுகின்றான் அம்பலத்தரசன் ஆடுகின்றாள் ஆடுகின்றான் அடி தில்லையிலே தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான் ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கில்லை தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான் ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கில்லை அந்நாள் தொடங்கி இந்நாள் வரையில் தொடங்கி இந்நாள் வரையில் ஆடிய ஆட்டம் முடியவில்லை ஆடிய ஆட்டம் முடியவில்லை ஆடுகின்றான் அடி தில்லையிலே பிட்டுக்கு ஏனோ ஆசை கொண்டான் அவள் பிரம்படி தன்னையே வாங்கிக் கொண்டாள் மண்ணை படைத்தவன் மண் சுமந்தான் மண்ணை
தமிழ் பழகுமன்னான் மதுரையில் ஆடிய ஆட்டமண்டோ மதுரையில் ஆடிய ஆட்டமண்டோ ஆடுகின்றான் அடி தில்லையிலே அதை பாடவள் நீ அவள் எல்லையிலே திங்களுமாடு சூளமுமாடு திங்களுமாடு சூளமுமாடு திருசடை மீதரு கங்கையுமாடு ஆடுகின்றான் அடி தில்லையிலே நன்றி 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 கைத்தட்டி அந்த ஒருவருக்கும் நன்றி கைத்தட்ட யோசிப்பவருக்கும் நன்றி கை தட்டாதவருக்கும் நன்றி என்ற போதும் கூட இந்த இடத்துல தாயை வணங்கணும் அதாவது தந்தையை வணங்கி விட்டோம் என்று சொன்னால் தாயை வணங்காது எந்த ஒரு வழியும் சிறக்காது என்பது போல ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம் அம்மாவை தான் முதல்ல சொல்லி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறதுனால இந்த இடத்துல அந்த சிவனை வணங்கினாலும் கூட சிவனுக்கு துணைவியாகிய அந்த பராசக்தியும் நினைத்து வேண்ட வேண்டும் என்று சொன்னால் ஏன்னா பெரிய வேண்டுதலோட வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு ரொம்ப பெரிய வேண்டுதல் ஆமா என்ன அப்படி வேண்டுதல் உங்களுக்கு இந்த அம்மாவை பாடிட்டு தான் அதுக்கப்புறம் நான் அந்த வேண்டுதல் என்னன்னு சொல்லணும் அதுக்கு முன்னாடி சொல்லிட்டு அந்த அம்மா என் வேண்டுதலை நிறைவேற்றாம போயிடும் வேண்டுதல் ஆமா அதனால வேண்டிடுவோமா சொல்றா கனியமுதே கருணை கடலே துணை நீயே சுந்தரேசர் மகிழும் மயிலே கதம்பவன குயிலே மாதவர் போற்றும் எழிலே பதமலர் தனை பணிந்தோ அங்கையர் கண்ணியே கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுத மொழி உமையால் வீற்றிருப்பாள் அழுது அழுகிய மாணவர் மதுரையிலே 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 குண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுத மொழி உமையால் வீற்றிருப்பாள் அன்று அழுகிய மாணவர் மதுரையிலே 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 வான்மதி சூடிய கனவு சொக்கீசருடன் மாணிக்க தேரில் ஏறி மரகத பாவை வந்தாள் வான்மதி சூடிய பரவகமேகளுடன் வைரமுடி மின்னிட மரகத பாவை வந்தாள் வானவர் பூமாரி பொழிந்திடவே வானவர் பூமாரி பொழுதினமே தேவகானம் இசைத்திட தேவி வந்தாள் மீனாட்சி வந்தாள் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே மதுரையிலே மதுரையில் மதுரையிலே தேனமல் சோழையாம் கதம்பு மணமங்கு வானளவும் தங்க கோபுரம் எங்கும் காணும் தேனமல் சோழையாம் கடம்பவனுவள்ளே வானளவும் தங்க கோபுரம் எங்கும் காணும் தேந்தமிழ் பாவலரின் தேவார காணும் தேவரகானோ ஆனந்த வெள்ளம் பெருகும் மீனாட்சி சன்னிதானம் ஆனந்த வெள்ளம் பெருகும் மீனாட்சி சன்னிதானம் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுத மொழி உமையால் வீற்றிருப்பாள் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே மதுரையிலே
எனது பேர் வள்ளி. வள்ளியின் நாமத்தை சூட்டியது யார் என்று பார்த்தமையினால் சிற்றர் போட்டும் வேடுவ தன்மைக்கு மகளாம் நங்கை மோகினியை தாயாம் உடன்பிரவாசோரர் 7 பேர் உண்டு. கிள்ளிவளவன், வேங்கை மார்பன், குருதிகண்ணன், சண்டவேகன், காலபாலன், மருதன், வீரத்தன் சொல்லி 7 பேர் உண்டு. இந்த 7 பேர் பாருங்க எங்க அப்பா பெத்தெடுத்த பிள்ளை. நானும் வள்ளி கிழங்கை தோண்டி எடுக்கும் பொழுது அந்த பள்ளத்தின் கொடியில் என்னை கண்ணெடுக்கப்படுதால் எனக்கு வள்ளி என்றும் கடங்க வேங்கை பூங்குரத்தி பசுங்குழியான்னு செல்லமா கூப்பிடுவாங்க. என்னம்மா குரத்திங்கிறியே, எங்கேயாவது குரத்தி இந்த ஆடை ஆபரங்களோட வந்தது உண்டா? நாங்க பார்த்த குரத்தி எல்லாம் குட்டா பாவாடை போட்டுக்கிட்டு கழுத்து நிறைய ஊசியும் பாசியும் மாட்டிக்கிட்டு எலசாமியோ எலசாமியோ அப்படி குரத்தியைத்தான் நாங்கெல்லாம் பார்த்துருக்கிறோம். இப்படி ஆடை ஆபரங்களோட ஒரு குரத்தியை நாங்க பார்த்ததில்ல அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் வந்தால் என்று சொன்னாலும் கூட அந்த குரத்திக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. காரணம் என்னவென்று சொன்னால் இந்த வள்ளி குரமகளுக்கு எழுதக்கூடிய ராணா என்ன ராணா அப்படின்னா திருக்குறளுக்கும் மரத்திற்கும் எழுதக்கூடிய ராணா இந்த வள்ளி குரமகளுக்கு எழுதக்கூடிய ராணா. அந்த குரத்துக்கு எழுதக்கூடிய ராணா என்ன ராணா அப்படின்னா மரத்திற்கும் குரங்கிற்கும் எழுதக்கூடிய ராணா அந்த குரத்துக்கு எழுதக்கூடிய ராணா. அப்ப எழுத்திலேயே வித்தியாசம் என்று சொன்னால் பழக்க விளக்கத்தின்படியாக வேட்டைக்குன்னு போவோம், ஆனால் வேட்டையாடக்கூடிய விலங்குகளை உண்டு வாழ மாட்டோம். சைவ குரமகள், சமய குரமகள், கான குரமகள். இந்த வள்ளி குரமஞ்சியான ஏன் இங்க வந்திருக்கேன் தெரியுமா? வேண்டுதல். என்ன எங்க அப்பாவோட வேண்டுதல் ஒண்ணு இருக்கு. என்ன வேண்டுதல்? 7 ஆம்பளை பிள்ளையா போயிடுச்சு, ஒரு பொம்பளை பிள்ளை வேணுமே எங்க அப்பா தவம் இருக்கின்ற பொழுது காண கிடைக்காத பொக்கிஷமாக என்னை கண்டெடுத்து வள்ளின்னு நாமத்தை சுட்டி எங்க அப்பா என்ன பண்ணாரு அப்படின்னா பெற்றாத்தான் பிள்ளையா அப்படின்னு சொல்லி என்னை கண்டெடுத்த பொழுது எனக்கு வள்ளி என்று பெயர் சூட்டி என் கையின் மூலமாக திணைக்கதிர்களை விதைத்து அதை எம்பெருமான் முருகனுக்கு படைக்க வேணுங்கிறது எங்க அப்பாவோட ஆசை. ஆனா ஏன் ஆசை என்ன தெரியுமா? அந்த முருகனையே என் வசப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஆமா, எங்க அப்பா வேண்டுதல் பக்தின் மயமாக, என்னுடைய வேண்டுதல் காதல் மயமாக. அப்ப பக்தியாக இருந்தது மெல்ல மெல்ல மாறி அதுவே எனக்கு காதலா வந்து நிக்குது. அந்த காதல்லையும் நம்ம முழுவதுமாக தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் திருமணம் என்ன சொல்லக்கூடிய அந்த திருமணத்துலதான் பாருங்க அது முழுவதுமாக பூர்த்தி வேண்டும் சொன்னால் இது திருமணமா திருக்கல்யாணமா ஒரு விஷயம் இருக்கு. மனிதனுக்கும் மனிதனுக்கும் நடந்தால் அது திருமணம், அதுவே ஒரு தெய்வத்துக்கு நடந்தால் அது திருக்கல்யாணம். அப்ப நம்ம ஊர் வரிகாசை வாங்கியோ இல்லை வேண்டுதல் முறையிலையோ இல்லை சொந்தமாகவோ தனது வேண்டுதலை நிறைவேற்றும் முறையில் ஒரு நாடகம் நடத்தினாலோ இது திருமணம் அல்ல திருக்கல்யாணம். அப்ப நீங்க புண்ணியம் பண்ணிருக்கணும். ஒரு தெய்வத்திற்கு திருக்கல்யாணத்தை நடத்தி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அது சாதாரண விஷயம் என்பது கிடையாது இல்லையா? அப்ப வருடத்திற்கு முறையாக ஆண்டவனுடைய அருகரத்தின்படியாகவும் தனிப்பட்ட முறையில் வேண்டுதல்படியாகவும் ஒரு திருக்கல்யாணத்தை நடத்தி பார்க்கிறேன் என்று சொன்னால் என்ன ஒரு மனதுக்கு வேதனையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கோவில்ல திருக்கல்யாணம் நடந்தாலும் இப்ப அளவுக்கு அதிகமா கூட்டம் போறது கிடையாது, போறது கிடையாது. ஏன்னா ஆன்மீகம் எல்லாம் இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே சாமி கும்பிட்ற அளவுல தான் எல்லாரும் இருக்காங்களே தவிர கோவிலுக்கு போனோம் அப்படின்னாலும் எல்லாருக்கும் அவசரம், சாமியை நேராக போய் வேகமா பார்த்துடணும். அப்ப 100 ரூபானாலும் சரி 500 ரூபானாலும் சரி டிக்கெட்டை கொடுத்து போய் என்ன பண்ணிடும், சாமியை போய் பார்த்துட்டு வந்துடும். இதுல ஏதாவது நமக்கு ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. எப்படி இறைவனை எவர் ஒருவர் கால்கடுக்க நின்று போய் தெய்வத்தை எவர் ஒருவர் அணுகிறார்களோ அவர்களுக்குத்தான் தெய்வமாக கூடியது அனுகிரகத்தை கொடுக்குமே தவிர முதல்ல வேணா நம்ம காசு கொடுத்து பார்த்துட்டு வந்துடலாம். ஆனா கால்கடுக்க நின்றவர்களுக்குத்தான் கருணை ஒழியுமே தவிர காசு கொடுத்தவங்களுக்கு கருணை எல்லாம் ஒழியாது சாமி. இது தெரிஞ்சிருந்தாலும் கூட நமக்கெல்லாம் அவசரம். இந்த அவசரமான உலகத்துல ஆண்டவனை கூட காசை கொடுத்து தன் வசப்படுத்தக்கூடிய மனிதர்களாக மாறிவிட்டோம் என்று சொன்னால் இந்த இடத்துல என்னுடைய அந்த முருகனைத்தான் அவரைத்தான் இன்னைக்கு நான் கல்யாணம் பண்ணணும்னு வந்திருக்கிறேன். அதனால இது சாதாரண கல்யாணம் அல்ல, இது திருக்கல்யாணம். இந்த திருக்கல்யாணத்தை தோஷம் உள்ளவர்கள் பார்த்தார் என்று சொன்னால் நிச்சயமாக தோஷம் உள்ள பெண்களுக்கு செவ்வாதோஷம் உள்ள ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அந்த மாலை மாற்றக்கூடிய காட்சியை பார்த்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய அந்த தோஷம் நீங்கும் என்பது ஐதீகமான ஒரு விஷயம். இப்ப கோவிலுக்கு மாலை ஓட்டு சாமி மட்டும் பாத யாத்திரை போறோம், வேல் குத்துறோம், காவடி எடுக்கிறோம், நம்பிக்கை தானே இல்லையா? யாராவது கண்ணை பிடிங்கி கொடுங்கன்னா சாமிக்கு பிடிங்கி கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். சரி இந்த வேலை எடுத்து இந்த காது வழியா கொடுத்து இந்த காது வழியா எடுங்கன்னா யாராவது கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். அப்ப மனிதனாக கூடியவன் பக்தியை கூட தனக்கு சாதகமாக சுயநலமாக என்னைக்கு வணங்க ஆரம்பித்தானோ அன்னைக்கே கலிகத்துடைய என்ன சொல்லக்கூடிய கூற்றுகள் அதிகமாய் கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு அநியாயங்களும் அக்கிரங்களும் தலை தூக்கி நிற்கின்ற சொன்னால் தெய்வத்துடைய பக்தியை கூட நம்ம என்ன பண்ணிட்டோம், தெய்வத்தை ஏமாத்துற மாதிரி நம்மளாம் ஜாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். அப்ப இப்படி எல்லாம் காலங்கள் கடந்து கொண்டு போய் கொண்டிருக்கின்ற வேளையிலே என்னுடைய பக்தியாக கூடியது ஏமா நீ என்னம்மா ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு முருகனுக்கு, நீ பாட்டுக்க 2ஆம் தரமா வந்து இந்த இடத்துல ஒரு பிள்ளை வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு இவ்வளவு வசனம் பேசிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்விகள் எழும்பலாம். எப்படி ஒரு கேள்வி கணை வரலாம்.
உலகத்துல பாத்தீங்க அப்படின்னா அடுத்தவ புருஷனுக்கும் அடுத்தவன் பொண்டாட்டிக்கும் அடிச்சுக்கிட்டு சாகிற காலம் தான் இந்த கலிகாலம். இருக்கா இல்லையா? அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நான் இன்னொருடைய கணவருக்காக வர கிடையாது, என்னுடைய காதலனைத்தான் நான் விட்டு கொடுத்தேங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியாது இல்லையா? ஏன்னா ஆதி காலத்தில், அதாவது சொல்லக்கூடிய ஆதியில கொடுத்த வாக்கு, முதல்ல முருகனாக கூடியவர் எனக்கு தான் வாக்கு கொடுத்தாரு, உன்னை கரம் பிடிப்பேன்னு சொல்லி. ஏன்னா அவரை நான் விரும்புகின்ற பொழுது, திருமணம் செய்ய வேண்டும் என்று எண்ணிய பொழுது எனக்கு வயது 12 இருந்தது, முருகப்பெருமானுக்கு வயது 8 இருந்தது. இது சரியான தருணம் அல்ல, எனக்காக காத்திருக்க வேண்டும், காத்திருந்தால் உன்னை கரம் பிடிப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போனாரு அந்த முருகே. முருகன் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போனார். அப்ப அவருக்காக நான் காத்திருக்க, இங்கே சூரபத்மனை 2 கூறுகளாக பிளந்து சேவல மயிலாக மாற்றியதற்காக அங்கே இந்திரனாக கூட என்ன பண்ணான், தன்னுடைய மகளை பரிசாக கொடுத்தான். அப்ப பரிசா தான் கொடுத்துருக்கிறான், தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த இடத்துல பரிசு பொருள் தான் யாரு? எங்க அக்கா தெய்வயானை. இருக்கா இல்லையா? இப்ப என் வாழ்க்கையை நான் விட்டு கொடுத்துருக்கிறேன், அதனால விட்டு கொடுத்தார் கெட்டு போவதில்லை என்பது போல யுக யுகமாக காத்திருக்கிறேன். அதனால கெட்டு போகாம இந்த இடத்துல முருகனுக்காக காத்திருக்கின்ற இந்த வேளையில முருகனைத்தான் முருகனைத்தான் முருகனைத்தான், அதனால நான் தான் முதல் தரமும் முதல் தாரம் என்ற அந்த இலக்கை இழந்து 2வது தாரமாக வந்தாலும் கூட முதல் தரம் என்பது எனக்கு மட்டுமே இந்த உலகிலே கிடைக்கும் என்பதனால இந்த இடத்துல முருகனை தேடி வந்திருக்கிறேன். அதனால முருகனை உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே, ஒரு பூவெடுத்து வேலனுக்கு மாலையிடு, விழி தொடுத்து ஒரு கோலமிடு. உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே, உயிர் பூவெடுத்து விழி தொடுத்து பூவெடுத்து ஒரு மாலையிடு, விழி தொடுத்து ஒரு கோலமிடு. உன்னைத்தானே மலரின் கதவொன்று திறக்கின்றதா, மௌனம் வெளியேற துடிக்கின்றதா, அமுதம் எனக்குள்ளே சுரக்கின்றதா, அதுவே எனக்கு இங்கு புதிதானதா, முத்தம் கொடுத்தாளே இதழ் முத்து குளிப்பேனே, முத்தம் கொடுத்தானே இதில் முத்து குளித்தேனே, இரவுகள் இதமானதா, பிடித்தாள் முத்தம் கொடுத்தாள் வெக்கம் மெல்ல பக்கம் போடுவோ, உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே, உலகம் எனக்கு இங்கு விளங்காதது, உறவே நமக்கு இங்கு விலங்கானது, அடடா முந்தானை சிறகானது, அதுவே என் வாழ்வின் துணையானது, பாறை ஒன்றின் மேலே குறிஞ்சி பூவாய் முளைத்தாயே, பாறை ஒன்றின் மேலே சிறு பூவாய் முளைத்தாயே, உறவுக்குள் உயிர் தந்தாயே, நானே எனக்கு நண்பன் இல்லையே, உன்னால் ஒரு சொந்தம் வந்தது, உன்னைத்தானே தஞ்சமென்று நம்பி வந்தாய் மானே, உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, நீ தொடுத்து ஒரு கோலமிடு. உன்னைத்தானே நன்றி 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 நன்றி. கைதட்டி அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி என்ற போதிலும் கூட இந்த இடத்துல இன்னும் என்னுடைய காதலை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், காலிலே சலங்கை கட்டியது போல தெரியும் பார்த்து வந்துருங்க. ஜல் 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 என்னும் சல்லங்கை ஒளி, சல சல சலவென்னும் சாலையிலே, செல் செல் செல்லுங்கள் காளைகளே, சேர்ந்திட வேண்டும் இரவுக்குள்ளே, ஜல் 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 என்னும் கலங்கையொளி, சல சல சலவென்னும்
செல் செல் செல்லுங்கள் காளைகளே சேர்ந்திட வேண்டும் இரவுக்குள்ளே காட்டில் ஒருவன் என்னை கண்டான் கையில் உள்ளதை கொடு என்றான் காட்டில் ஒருவன் என்னை கண்டான் கையில் உள்ளதை கொடு என்றான் உலகம் சொல்லவும் முடியாது கையில் உள்ளதை கொடுத்து விட்டேன் கையில் எதுவும் இல்லை என்றேன் கண்ணில் உள்ளதை கொடுத்து விட்டேன் ஜல் 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 எனும் சலகையொலி சல 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 வேண்டும் சாலையிலே செல் செல் செல்லுங்கள் காளைகளே சேர்ந்திட வேண்டும் இரவுக்குள்ளே அவன் தான் திருடன்